எஸ்ஐஆரை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் நாகர்கோவிலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் புறக்கணித்தது குறித்து கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் விளக்கமளித்துள்ளது. நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், காமராஜரின் படம் இடம்பெறாததே புறக்கணிப்புக்கு முக்கிய காரணம் என்றார். அந்த போராட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவ படம் அங்கு கிடையாது. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களையும் அதுல ஸ்டாம்ப் சைஸ்ல தான் போட்டிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியா, அதாவது சிறுமைப்படுத்தக்கூடிய அளவுல இருக்கு. அதனால கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு உள்ள அளவுல முடிவெடுத்தாங்க. அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய அமைப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் எம்எல்ஏ. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஃபிளெக்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதே ஃபிளெக்ஸ் தான், சென்னையில அதே ஃபிளெக்ஸ் தான். உங்களுடைய மாநில தலைவர் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு, ஆனா நீங்க பங்கேற்கல. இல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சூழ்நிலை பெருந்தலைவர் காமராஜரை அப்புறப்படுத்திட்டு எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. இந்த விஷயத்த செல்வ பெருந்தகை கண்டுக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. அது நான் சொல்லியாச்சு. தொண்டர்கள் அதை நினைச்சாங்க, அது நம்ம அன்னையோட முடிஞ்சு. அதனால எங்களுக்குள்ளால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு நடந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு.